கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்லேருந்து பிசியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைப்படும் நான் சொல்லிடுறேன். ஒன்றே தாங்க தேவைப்படும். யூஎஸ்பி கேபிள் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் தேவைப்படும். 2 தான் போதும். ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஹெட்ஃபோனை. ஓகேவா? வந்தோடனே நம்ம இப்போ வந்து என்ன ஆப்பில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பீங்க. நாம் இப்போ ஒரு டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு. ப்ளஸ் கொடுக்குறேன். நம்ம கேம் கேப்சர் எடுத்துக்கலாம், விண்டோ கேப்சர் எடுத்துக்கலாம், எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கேம் கேப்சரை நம்ம ஊற்றுவோம். கேம் கேப்சர் கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து பார்த்தோன்னா என்ன காமிக்குது, கேப்சர் எனி ஃபுல் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் சொல்லி காட்டுது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் ஸ்பெசிஃபிக் விண்டோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண பிறகு பார்த்தோன்னா 3 ஆப்ஷன் காட்டுது. 3 ஆப்ஷன். இதில் வந்து விண்டோ நம்ம கிளிக் பண்ணுவோம். விண்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஏப்பர் மிரர்னு சொல்லி காட்டுது. ஏப்பர் மிரர். இப்போ ஏப்பர் மிரர் நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து ஏப்பர் மிரர்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம் போட்டதும் வந்துச்சு. வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோனில் நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்பட்றா ஏப்பர் மிரர் வந்து எப்பட்றா ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்பீங்க. ஏப்பர் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து டிரைவ் லிங்க் நான் உங்களுக்கு தான் அமுச்சு விட்றேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து கிராக் வெர்ஷன் போடணும். இப்போயே சொல்லிடுறேன், கிராக் வெர்ஷன் போடணும். அதுக்கான வீடியோவும் நான் வந்து வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்கள். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். நான் கொடுத்த லிங்க்கில் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்போவர்னு இருக்குதா, கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறமா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜிப்பையில் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்ன மாதிரி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 ஃபைல் ஆகும். 2 ஃபைல் காட்டினதும் ஏப்பர் மிரரை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவாங்க. ஏப்பர் மிரரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டதும் நீங்கள் எல்லாத்தையும் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ, நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று என்ன செய்யணும், இங்கே ஃபினிஷ் இந்த இடத்துல லான்ச்சுன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணணும். அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மேலே இருக்க ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து 2த்தையும் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா, விண்டோஸ்க்கு சி போங்க. விண்டோஸ் சி போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் போனீங்கன்னா அந்த இடத்துல ஏப்பர் மிரர்னு தனியாகவே இருக்கும். ஏப்பர் சாஃப்ட்வேர்னு தான் அந்த இடத்துல வந்து ஏப்பர் மிரர்னு இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணி ரீப்ளேஸில் ஃபைலும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டு இல்லை ஆண்ட்ராய்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஹை குவாலிட்டி நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னா செட்டிங்ஸில் போய் நம்ம வைக்கலாம் ஹை குவாலிட்டியாக. அவ்வளோதாங்க சிம்பிளான வீடியோ தான் இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி செட்டிங்ஸை போயிட்டு ஹை குவாலிட்டி நம்ம என்ன வச்சோமோ வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம லைவ் போடலாம். எப்பயுமே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபோன்லேருந்து பிசியில் லைவ் போடலாம். நான் இப்போதைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், கனெக்ட் பண்ணுறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகும்போது ப்ரிவியூவில் என்ன சொல்லுதுன்னா, ப்ரிவியூவில் காமிச்சிச்சு. ப்ரிவியூவில் காமிச்சதும் என்னடா இது ஃபுல் ஸ்க்ரீனாகவே காட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஃபுல் ஸ்க்ரீனாகவே காட்ட மாட்டேங்குது. இவ்வளோ தான் காட்டுது. ஆனால் நம்ம கீழே என்ன வைக்குது, கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காகவே இருக்குது. ஃபுல்லாக பிளாக்காகவே இருக்குன்னா என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பேனர் வைக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். அங்கே ஃபேஸ் கேம் கூட வச்சுக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து நார்மலாக லைவ் போடுறது எப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ வந்து லைவ் கனெக்ட் ஆகிடுச்சு. சவுண்ட் எங்கேருந்து வரும், இப்போ நம்ம ஃபோனில் கேம் ஆடுற சவுண்ட் எங்கேருந்து வரும்னா, இந்த சவுண்ட் ஃபோனோட சவுண்ட் சிஸ்டமில் தான் போகும். சிஸ்டம்லேருந்து தான் அவுட்டு நமக்கு வரும். அதனால தான் சிஸ்டமில் நான் ஹெட்ஃபோன் போட சொன்னேன். நம்ம ஹை குவாலிட்டியே நம்ம போடலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு கேம் ஆடுறேன். இப்போ நான் இதில் சுத்தமாக கம்மி பண்ணிட்டா கூட அந்த ஹெட்ஃபோனில் கேட்புங்க. அதுதான் ஏப்பர் மிரரோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நான் நார்மலாக வந்து இப்போ நம்ம என்ன ட்ரைனிங் போவோம். இப்போ என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும் தான். பார்த்தீங்களா, உள்ளே வந்ததும் ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே கேட்கும். ஆடியோ கேட்குறது நீங்கள் லைவாகவே பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இங்கேருந்து கன் எடுக்க போகிறேன். இப்போ கன் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆடியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்ட வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டாப் ஆடியோ. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ வருது. இப்போ எந்த நேரத்தில் இன்வைட் பண்ணணும் இல்லை. இது பாருங்க, இப்போ நான் இது சவுண்டு சுத்தமாக தான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி கேட்குது? கேட்குதா சவுண்ட்? நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கோங்க, ஹெட்ஃபோன் இருந்தால் சவுண்டு கேட்குது. இப்போ வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் லைவ் போடலாம். எவ்வளோ நேரம் அன்லிமிட்டடாக நம்ம லைவ் போடலாம். காட்டுவாங்க, இந்த யூஎஸ்பி கேபிள் தான் நான் யூஸ் பண்ணுறேன், நான் இதை வச்சு தான் லைவ் போடுறேன், இதை வச்சு தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு காட்டுவாங்க. ஒரு சாம்பிள்ஸ் ஒரு செகண்ட், ஒரு 2 செகண்ட் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். அது இமேஜாக கூட நான் காட்டுறேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்ததுதான் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.